வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம மெல்டிங் கட்ஸில் பிளெயின் கேக் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பிளெயின் கேக் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா மாவு, 1/2 கப் பவுட்ரு பண்ண ஒயிட் சுகர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஃப்ளேவருக்காக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கலர் இல்லாதது, பீட் பண்ணி வச்சுருக்க தயிர் 1/2 கப், 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் எடுத்திருக்கேன். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அதோட நாம் பீட் பண்ணி வச்சுருக்க தயிர் நல்லா மிக்சியில் போட்டு பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நாம் எடுத்து வச்சுருக்க 1/2 கப் பவுட்ரு பண்ண ஒயிட் சுகர், நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ஒயிட் சுகரை. இது மூணையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண உங்களுக்கு நல்லா திரியாக வரும். அதை நல்லா ஷேக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா க்ரீம் மாதிரி வந்துடும். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் மைதா மாவு, அதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சலிச்சு எடுத்துக்கிறேன். சலிச்சுட்டு அது மேலே ஃப்ளேவர் பவுடரையும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்க மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் பீட் பண்ண அந்த ஃபேட் நல்லா மிக்ஸ் ஆகி மாவோடு வரும். ஸோ இது மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலை கேக்கோட பதம் வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கேக் சாஃப்டாக வரும். பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணியாச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி நமக்கு மாவு கிடைக்கும். எந்த விதமான கட்டிகளோ இல்லை பபிள்ஸோ இல்லாமல் கிடைக்கும். இந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குக்கரில் ஒரு 1/4 பகுதி மட்டும் சால்ட் உப்பு எடுத்திருக்கேன். கல்லுப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். 120 டிகிரிக்கு 5லேருந்து 10 நிமிஷம் ஸ்டே பண்ணுறேன். விசில் போடாமல் மூடி வச்சுக்கோங்க. உங்கள் குக்கருக்குள்ளே செட் ஆகிற மாதிரியான ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதாவது சுற்றி தடவி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மாவு போட்டு திரும்ப வெந்து வரும்பொழுது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ க்ரீஸ் பண்ணியாச்சு. இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சுற்றி நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் நாம் எடுத்து வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவை 5 நிமிஷம் ஹீட் பண்ண குக்கருக்குள்ளே வச்சுக்கலாம். உள்ள நல்லா ப்ராப்பராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு விசில் போடாமல் திரும்ப மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 30 நிமிஷம் 160 டிகிரிலேருந்து 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். 30 நிமிஷம் வச்சுட்டேன். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கேக் வந்திருக்கு. இதை நான் ஒரு நைஃப் விட்டு குத்தி பார்க்குறேன். எந்த பக்கமும் ஒட்டலை. ஸோ ஒட்டலை அப்படின்னா நமக்கு நல்லா கேக் உள்ளே வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் ஒரு பிளேட்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் ஆகிருக்கு மாவு. நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸோ நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பிளெயின் கேக் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.